இன்று தமிழக மக்கள் ஒற்றுமை மேலினுடைய தலைவர் திரு உதயகுமார் அவர்களோடு ஒரு சிறு நேர்காணல். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதிக்காக பாரதிய ஜனதா கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி தங்கள் தலைவரை துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் ஏதாவது பின்னணியில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு அரசியல் பின்னணி ஏதாவது இருக்குன்னு அரசியல் பின்னணி என்ன இருக்கலாம். இன்னும் தமிழ்நாட்டில் இந்த துணை ஜனாதிபதி பதவி கொடுத்தா தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்துற முடியும், பெரிய அளவு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஆனால் கடந்த கால அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜனாதிபதி பதவி கொடுத்தாங்க, வாஜ்பாய் பீரியட் கொடுத்தாங்க. அப்போ ஆனால் அவருக்கு முஸ்லீம்கள் எதிராக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அவருக்கு பதவி கொடுத்தாங்க. அதில் என்ன லாபம்? கட்சி தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க முடிஞ்சுதா? முடியல. தமிழகத்தை சேர்ந்தவர் தான் அப்துல் கலாம். இருந்தாலும் அவரை வச்சு தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க முடிஞ்சுதா? முடியல. இது முஸ்லீம்களுடைய ஆதரவையும் பெற முடியல. முஸ்லீம்களுக்கு ஆதரவாக எதிராக எல்லாத்தையும் பண்ணிட்டு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இவர் அப்துல் கலாம் மட்டும் பதவி கொடுத்தா எந்த அளவுக்கு அது பயன்படாது. அதுதான் நம்ம சொல்றது. நீங்க சிபி ராதாகிருஷ்ணன் விஷயத்திலையும் அவர் நல்ல தலைவர்களாக இருக்கலாம், பண்ணலாம், நீங்க அந்த அடிப்படையில் இது பண்ணலாம். ஆனா அவரை வச்சு இன்னும் தமிழ்நாட்டில் கட்சி வளர்க்கணும்னு நினைச்சா அது சாத்தியம் இல்லை. ஏற்கனவே பல தலைவர்களை இது பண்ணிட்டீங்க. தலித் ஓட்டுலாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு முருகனை பெரிய தலைவர் ஆக்கியிருக்கீங்க, மந்திரி ஆக்கியிருக்கீங்க. ஆனாலும் ஒன்றும் பெருசா தலித்துக்கள் யாரும் உங்க பின்னாடி வர போறதில்ல, பிஜேபி கட்சி பின்னாடி வர போறதில்ல. அந்த மாதிரி இது தங்கரை ஏன் ரிசைன் பண்ண வச்சிங்கன்றது காரணத்தை வெளிப்படையாக சொல்லணும். ஒரு கட்சி ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய கட்சி எந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் கட்சியில் ஒருத்தரை எலிவேட் பண்ணுறதோ டிமோட் பண்ணுறதோ எதோ பண்ணாலும் அது வெளிப்படையாக சொல்லிடணும். அப்போ தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படி இல்லாமல் எதுக்கு தங்கரை எடுத்தாங்கன்னு தெரியல, இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் எது கொண்டு வராங்கன்னு தெரியல. எப்படி அது இதுவாகும்? தங்கருக்கு பின்னாடி பெரிய ஜாட் கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியை நீங்கள் பகிச்சிக்கிறீங்க. ஏன்னா அவர் அங்கே இப்போ தலைவராக இருக்காருன்னு நினைக்கிறேன். தங்கர் இப்போ விழிவே இல்லை, வரல. அம்மா அதனால அதை இது பண்ணுறது நீங்கள் ரிசால்வ் பண்ணிடணும். சார், நீங்கள் தங்கரை கொண்டு வந்தால் ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஒரு தலைவரை கொண்டு வந்து சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தலைவரை கொண்டு வந்தால் அவர் ஓட்டு வராது, அவங்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்துல் கலாம் அதை ஜனாதிபதி ஆக்கும்போது தமிழகத்தினுடைய பாஜக வளர்ந்துச்சா? இல்லை, அது அவங்களுடைய இப்போ இப்படி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கோயம்புத்தூர் தவிர வேற இடங்கள் தெரியாது. அதே மாதிரி அப்துல் கலாம் ஒரு அதிகாரியாகவும் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாகவும் விஞ்ஞானியாவே வளர்ந்துட்டாரு. அவருக்கு புது ஜன தொடர்பு இல்லை. அது இறந்த பிறகுதான் அவர் நல்ல தலைவர். அப்துல் கலாம் ஒரு அரசு அதிகாரி. ஆமா. ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு அரசியல்வாதி இல்லவா? ஒரு பாஜக தலைவர். அவருடைய கான்சன்ட்ரேஷன் புறம் நீங்க திருச்சியில் இது கோயம்புத்தூர். ஆமா. அவர் எம்பியா இருந்திருக்காரு, ஜார்க்கண்ட் எம்பியா இருந்திருக்காரு, ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய. அதெல்லாம் தமிழ்நாட்டில் அது ஒன்றும் எடுபடாது. அதெல்லாம் அங்கெல்லாம் எத்தனையோ பேர் இப்போ கணேசன் கூட இருந்தாரு, இது பண்ணாரு, இறந்து போயிருக்கிறாரு. கலைஞர் ஸ்டாலின் போய் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இவரை பொறுத்தவரையில், தங்கரை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே ஒரு அரசியல்வாதியாக இருந்து ஜனங்க மத்தியில் பழகி பல்வேறு கட்சிகளில் இருந்திருக்கிறாரு. காங்கிரஸ் உள்பட பல்வேறு கட்சிகளில் இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு தளம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த தளத்தை நீங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டு என்ன பண்ணிருக்கணும், நேராக கூப்பிட்டு வச்சு பேசி வச்சு, இல்லை அப்படின்னா நீங்களா ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்போ ஜனங்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சரி, இந்த இவரை தங்கரை இது வெளியேற்றுறது சரிதான், அந்த கட்சி நிலைப்பாடு சரிதான் அப்படின்ற ஒரு இது வரும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் மூடு மந்திரமா செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த குற்றமெல்லாம் உங்க மேல தான், பழியெல்லாம் உங்க மேல தான் போகும். சார், அவரு தான் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி உடல்நிலை சரி, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, போனாரு, வந்தாரு. அவரு சொல்ற அறிக்கை, அவருடைய அந்த ராஜினாமா கடிதத்தினுடைய அது நீங்க என்ன எழுதி கொடுக்க சொல்றீங்களோ அதான் எழுதி கொடுப்பாரு. அவரு உடல்நிலை சரியில்லைன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்க போறாரு. அதுல என்ன பெரிய பிரச்சனை? அது யாரும் எல்லாருமே அப்படிதான் செய்வாங்க. அரசியல் இருக்கு, இந்த வெளியேறவங்க எல்லாம் அப்படிதான் ஏன்னா ஒரு பொய்யான காரணங்களை சொல்லுவாங்க.
ஒரு சிலர் நேர்மையாக சொல்லுவாங்க, எனக்கு இந்த கொள்கை பிடிக்கல, இந்த இது விஷயம் பிடிக்கல, இந்த நிலைப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மற்றவங்க எல்லாம் பண்ணுவாங்க, உடல்நிலை சரியில்லாதால் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தினுடைய பாஜக வளர்ச்சி வராதுன்னு சொல்கிறீங்களா? பெரிய அளவுக்கு ஒன்றும் வராது. ஆனால் வரும். எங்கே வரும்? ஒரு கோயம்புத்தூரில் அது சார் கோயம்புத்தூர் எம்பி இருந்திருக்காரு, கொஞ்சம் 2 தடவை செஞ்சிருக்காரு. 98லேயும் 99லேயும் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், ஜெயிச்சிருக்காரு. அது அலையன்ஸோட டிஎம்கே அலையன்ஸோட தான் ஜெயிச்சிருக்காரு. ஒன்று ஏடிஎம்கே, ஒன்று டிஎம்கே. ஆமாம், டிஎம்கே ஜெயிச்சிருக்காரு. அது வேறு விஷயம். ஆனால் இப்போ சமீபத்தில் 5-6 வருஷமாக அவர் ஆக்டிவ் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இல்லை. ஓகே. ஒன்று. ரெண்டாவது வந்து புதுசாக தளங்களை இப்போ உருவாக்கணும்னு சொன்னால் அவர் கொஞ்சம் திருப்பூரும் கோயம்புத்தூரும் கொஞ்சம் உதவி செய்யும் உங்களுக்கு, கொஞ்சம் கட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. மற்ற இடங்களில் அவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அப்படி நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, சரி சார். இப்போ தமிழகத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணி துணை அனுப்பிச்சிருக்காங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு செய்வாரா, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு செய்வாங்களா, அல்லது தமிழகத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு செய்யுமா? நீங்கள் தேசிய கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுப்பாங்களா? ஏன்னா தமிழகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் துணை ஜனாதிபதி அவர் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வேட்டி கட்டிய தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு போகிறார், ஒரு துணை ஜனாதிபதியாக போகிறார், அல்லது ராஜ்யசபையை நடத்துகிறார் என்ற பக்குவத்தை பெருக போகிறார். ஸோ ஒரு தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஒரு டெல்லியில் மிகப்பெரிய பொறுப்பினை ஏற்க போகும்போது தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் அதற்கு ஆதரவு கொடுப்பார்களா, கொடுக்க மாட்டார்களா? தமிழகத்தை அது கட்சி ரீதியாக வரும்போது தமிழகமாவது மற்ற மாநிலமாவது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் வந்து இந்தியா கூட்டணி என்ன இதோட நிலைப்பாடு எடுக்குதோ அந்த அடிப்படையில் தான் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் நம்ம எதிர்க்க முடியும். இந்தியா பிளாக்னு ஒரு பிளாக் உருவாக்கியிருக்கோம். அதுலேருந்து சில செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட பல செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் ஒருமித்த கருத்து என்ற அடிப்படையில் இந்தியா பிளாக் என்ன இது எடுக்குதோ, லைன் எடுக்குதோ, அதை தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் அதான் வாய்ப்பு இருக்குது. தமிழருக்காக ஒரு தனிப்பட்ட முறையிலோ அல்லது புறக்கணிக்கிறதாகவோ தேர்தலில் புனைக்கிற அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்களா? அதெல்லாம் முடியாது. இது வந்து அரசியல் ஃபைட் சார். துணை ஜனாதிபதி என்பது ஒரு அரசியல். ராஜ்யசபா எம்பியும் பாராளுமன்ற எம்பிகளும் ஓட்டு போடணும். தமிழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 40 பாராளுமன்றம், ஒரு ராஜ்யசபா ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. 50-60 ஓட்டு இருக்குது. 60 இருக்குது. அந்த ஓட்டுகள் யாருக்கு போகும்? யாருக்கும் போகாது. இந்தியா பிளாக் கூட்டணி என்ன முடிவு எடுத்ததோ அந்த முடிவு. தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக தமிழக அரசும் திமுகவும் தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் சப்போர்ட் பண்ணாதுங்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா தமிழ் என்று சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அரசியல் தானே சார். சார் அரசியல் அப்பாற்பட்டு தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் அதெல்லாம் தமிழகம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து அரசியல் போட்டி. பிஜேபி கேண்டிடேட்டை நிக்க வைக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியா பிளாக் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துன்னு சொன்னா அந்த இந்தியா பிளாக் எந்த நிலைப்பாடு எடுக்குதோ அந்த நிலைப்பாடை ஒட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த அதில் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எடுக்க முடியுமே தவிர. சார் இந்திக்குடைய நலன் முக்கியமா, தமிழகத்தினுடைய நலன் முக்கியமா, தமிழருடைய நலன் முக்கியமா? இதில் தமிழர் இந்தி நலனா ஒன்று துணை ஜனாதிபதி ஆச்சுன்னா இவரால் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட முடியுமா? நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் இது ஒரு பாலமாக இருக்கலாம்ல, ஒரு திட்டங்களோ ஒரு இது வரைக்கும் பல பேர் இருந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி நல்லது எதுவும் செய்யலை. இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க சார். ராமநாதபுரத்தில் அதெல்லாம் சும்மா. அப்புறம் இது பல விஷயங்கள் செய்யல. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து சரி உங்க கணக்கு செய்யட்டா கூட இப்பொழுது இவர் துணை ஜனாதிபதி ஆனால் செய்யற வாய்ப்பு இருக்கிறது இல்லவா? துணை ஜனாதிபதி வந்து பெரிய அளவுக்கு அரசியல் அந்த அதிகார இதெல்லாம் இது பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வர்றது இதெல்லாம் அவருடைய வேலை. அது செய்ய மாட்டார் சொல்ல முடியாது. அது என்ன நிலைப்பாடு எடுப்பாருன்னு அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரன்ற அடிப்படையில் தமிழ்நாடு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாரா என்னன்றது தான் தெரியும். இப்போ ஒன்றும் தெரியாது. அது அவருக்கும் ஸ்டாலினுக்கும் இல்லாட்டா இங்கே ஆளுங்களுடைய கட்சிகளுக்கு உறவு அடிப்படையில் அவர் ஹெல்ப் பண்ணுவாரா என்னன்னு தெரியாது. ஆனால் ஆஸ் இட் இஸ் வந்து இப்போ கொள்கை ரீதியான அரசியல் போராட்டம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். போராட்டத்தில் நீங்கள் தமிழக சிறந்த சிவராஜ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தமிழகம் அப்படிலாம் பிரித்து பார்க்கக்கூடாது. தமிழகம் இவர் மாநிலத்தவர், நம்ம தமிழர் ஜாதியை சேர்ந்தவர், நம்ம இடத்தை சேர்ந்தவர் அப்படிலாம் இப்போ இது பண்ணக்கூடாது. சார் தமிழுடைய நலன் நீங்கள் பாதுகாக்க மாட்டீங்களா? தமிழர் தான் என்று திராவிட முன்னேற்றத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். தமிழர்களை இங்கே வாழ வைப்பும் தமிழர்களுக்கு தான் எல்லா திட்டங்களும். இப்போ நம்ம ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. அதையே தள்ளி கழிக்க வேண்டும். இவரு கூட நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணன் மந்திரியா இருந்தாரு. நம்ம அது அரசியல தான் பார்க்க முடியும்.
அவர் மந்திரியா இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு சில திட்டங்களை கொண்டு சார் வந்தார். அவர் ஒரு மந்திரி, ஒரு எம்பி, அரசியல்வாதி. ஆனா துணை ஜனாதிபதி ஒரு அரசியல்வாதி ஆக முடியல இல்லையா? இந்தியனுடைய மிகப்பெரிய பொறுப்புல வருதுல்ல. இவர் சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை முழுக்க ஒரு அரசியல்வாதி தான். அவர் ஒன்றும் அவர் அப்ப அரசியலுக்கு அப்பாற்பட்டவன்னு நீங்க சொல்லி ஏமாற்றவே முடியாது. அவர் அரசியல்வாதி தான். துணை ஜனாதிபதி ஆன பிறகு கூட அவர் ஒரு அரசியல்வாதியாக தான் காணப்படுவார். அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவரால் முடிஞ்ச திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் நல்லது, நம்ம வரவேற்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காருன்னா இல்லை. ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலையும் பிஜேபி அரசாங்கம் துரோகம் புரிஞ்சிருக்குது அப்படின்னு தான் உண்மை. இந்த கிட்டத்தட்ட மத்திய அரசாங்க பணிகளில் யாருமே சேர்க்கல. எல்லா விஷயத்துலையும் எந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கலை. இப்படி எல்லா வகையிலையுமே நமக்கு இன்னும் ஏராளமான விஷயங்கள் சொல்ல முடியும். அந்த எந்த விஷயமே தமிழ்நாட்டுக்காக எந்த விஷயமும் செய்யலவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சார் இதுக்கு முன்னாடி பழைய வரலாறு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் PV நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் அவர்களுக்கு ஒருங்கிணைந்து வாக்களித்தார்கள் பி நரசிம்மராவ் அந்த பிரைம் மினிஸ்டராக கன்டினியூ பண்ணுறதுக்காக. அதுவும் மாதிரி ஒடிசானுடைய சேர்ந்த திருமதி நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதியாக அறிவிக்கும் போது அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அத்தனை எம்பிக்களும் அத்தனை கட்சிகளும் அதற்கு ஆதரவு செய்தார்கள். தன்னுடைய மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் மிகப்பெரிய ஆளுமைக்கு வரும்போது அந்த மாநிலத்தினுடைய அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து அவர்கள் சப்போர்ட் பண்ணுகிறார்களே, தமிழகத்தை மட்டும் நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்று சொல்லுறீங்க? அது அந்தந்த மாநிலத்தின் பொறுத்துங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு அரசியல் நிலைப்பாடுன்ற அடிப்படையில் தான் எடுப்பாங்க. இந்தியா கூட்டணி எந்த முடிவு எடுக்கும், இந்தியா கூட்டணி இந்தியா பிளாக் என்ன முடிவு எடுக்குதோ அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் முடிவு சொல்றீங்களா? ஓகே சார், ஓகே சார். அப்புறம் தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக துப்புரவு தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தனியார் நிறுவனமாக மாற்றிவிட்டார்கள். 23,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவங்களுக்கு வெறும் 16 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இது நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்து? அநியாயம் என்று சொல்கிறோம். இந்த அரசாங்கம் இதை லேசா பார்க்குது. நம்ம சாம்சங் போராட்டத்தின் போதே நம்ம சொன்னோம், அங்க ஒன்றும் இல்லை, ஒரு யூனியன் அமைக்கணும். யூனியன் அமைக்கிறதுக்கு அவங்க அந்த தொழிலாளிகள் கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்க, CITU தேர்ந்தெடுத்தாங்க. உடனே இங்க ஒரு தமிழக அரசினுடைய உத்தரவின் பேர்ல அதை பதிவு பண்ணாம அதை ரெக்வஸ்ட் பண்ற யாரு அந்த சாம்சங் முதலாளிகளுக்கு ஆதரவாக அந்த இது யூனியனை ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம், போராட்டங்கள் நடந்தது. அதுக்கெல்லாம் போராடிய கம்யூனிஸ்ட் இந்த துப்புரவு தொழிலாளிகள் போராடவில்லை. கண்டிப்பா நாங்கள் எங்க சங்கம் தான் போராடிது, செங்கோடி சங்கம் தான் அங்கே இது பண்ணிது. இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்த்துட்டு இருக்கோம், வந்திருக்கோம், அவங்க எல்லாருமே ஆதரவு தர்றேன்னு சொல்லி. ஒரு ஃபார்மாலிட்டி கூட இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்கள் தொழிலாளிக்கு நீங்கள் அதற்குரிய தேவைகளை இந்த பணி நிரந்தரமோ அல்லது ஊதியமோ நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் கூட்டணியை பற்றி மறுபரிசீலனை செய்யும் என்று ஒரு வார்த்தையாக சொல்லிருக்கலாமே. அப்படிலாம் அதில் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை கேட்டீங்க, கூட்டணியை விட்டு விலக வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது அவர்களை பயன்படுத்தி இந்த துப்புரவு தொழிலாளர் ஒரு அரசியல் வாழ்க்கையை இது ஒரு கூலி போராட்டம். ஆமா, கூலி போராட்டம் இல்ல, தனியார் மயமாக்கல. கம்யூனிஸ்ட் பொறுத்தவரைகள் தனியார் மயமாக்கல் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். சரி, அதுல நாம ரகசியம் பல்வேறு விஷயங்கள் நேரடியா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது பண்ண முடியல. அதான் அரசியல். நேரடியா போகும்போது பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சண்முக செக்ரட்டரி இருக்காரு, பாலகிருஷ்ணன் இருக்காரு, மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. பட் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலையே, கிடைக்கல, இன்னும் போராடி கொண்டிருக்காங்க. தொடர்ந்து நாங்க இந்த வற்புறுத்தி எப்படி நியாயம் கிடைக்க வைப்போம். எங்களுக்கு அந்த தேர்தல் வரப்போகுது, அது ஒரு தேர்தல் வரப்போகுது, அது ஒரு கூட்டணிக்கு அல்லது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு பாதிப்பாக அமையாதா? வருவதற்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, 8 மாசம் 9 மாசம் இருக்கு. ஏன்னா இவங்க அடித்தட்டு மக்கள், ஓட்டுப்படுகின்ற மக்கள், இவங்கள் ஒரு தேர்தலை ஒரு திருவிழாவை கொண்டாடுகின்ற மக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கின்றீர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் வருத்தப்படுவார்கள். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் திமுக வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக தொழிலாளிகள் பிரச்சனையை அணுகக்கூடிய விதம் சரியாக இல்லை. அதனால இந்த பிரச்சனையில திமுக அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து இவர்களுக்கு 23,000 சம்பளம் தரணும்.
தனியார்கிட்ட வர்றதுன்றது இப்பவும் தனியார்கிட்ட போட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. அது இது பண்ணால் அவங்களுக்கு ஓவர்சீஸ் காஸ்ட் வந்து அது நீங்கள் பேர் தான் பண்ணிடணும், அது அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே 16,000 23,000 வாங்குறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு அவங்களுக்கு, வருஷம் 1000. இப்போ அதை பூரா 7 வருஷத்தையும் பேக் அடிச்சு 7,000 ரூபாய் குறைச்சி நீங்கள் இது பண்ணால் எந்த ஒரு எம்ப்ளாயும் ஒத்துக்க மாட்டாங்க, எந்த ஒரு எம்ப்ளாயும் ஏற்றுக்க முடியாது. குறைஞ்ச ஒரு 40,000 50,000 சம்பளத்தில் போடுறேன், 1000 ரூபாய் குறைச்சாலே ஏற்றுக்க மாட்டாங்க, குறைச்ச ஒரு பைசா குறைச்சா கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் போராட மாட்டேங்கிறது? ஏன் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாமே, நாங்கள் மறுபரிசீலனை செய்ய போகிறோம், நீங்க கூட்டிட்டு வர வேண்டாம் சார், ஒரு மறுபரிசீலனை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்களே ஒரு அதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்றத சொல்லியிருப்பாங்க, அதான் விஷயம். அதெல்லாம் ஓப்பனா இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே, மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இருக்க அதெல்லாம் வேற, அது தவிர தனியாது அது இல்லை. இப்போ இந்த களத்துல நாங்க ஓப்பனா சொல்றோம், மத்திய திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையில சரியாக ஆதரவாக செயல்படணும்னு சொல்கிறோம், ஓப்பனாக சொல்கிறோம். பல்வேறு போராட்டங்களில் நாங்கள் தொடர்ந்து இது நடத்திட்டு இருந்தாங்க. சண்முகமே போனார், அங்கே போய் 2 நாள் உட்காந்துருந்தார். அப்புறம் செல்வா, அங்கே மற்ற தலைவர்கள் பல பேர் அங்கே உட்காந்துட்டு தான் இருக்காங்க. 50 100 எங்கள் படித்த தோழர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களும் வீரமிக்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. நடுஇரவில் கைது பண்றாங்க, அதெல்லாம் கடுமையா. பெண்கள் எல்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பா குடும்பம் உள்ளவங்க பெண்கள் 55 60 வயதை தொட்ட பெண்கள் இந்த கோர்ட்டு அவங்க குடும்பத்தை விட்டு ரோட்ல வந்து போராட்டம் பண்றவங்க அவங்க நீங்க வலுக்கட்டாயமாக நீங்க கைது செய்றீங்க, நடுஇரவில் கைது செய்றீங்க, அதெல்லாம் நியாயமா? கோர்ட்டு வந்து கண்டிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டினுடைய இந்த நடவடிக்கை, இந்த தீர்ப்பை நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். நீங்கள் எங்கள் தீக்குதுன்னு ஒரு பத்திரிகை வருது, டெய்லி இருக்கு பாருங்க, அந்த பத்திரிகை பாருங்க, எங்கள் மாநில செயலாளர் கண்டிச்சிருக்கிறாரு. அதனால சார் கண்டிக்கிறது ஓகே, நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களா, அதனால கேட்குறாங்க மக்கள். அவங்க தான் சார் கன்சிடர் பண்ணணும். நாங்கள் கடுமையாக இது பண்ணுறோம், அவங்களே வேணான்னு சூழ்நிலை வந்ததுன்னா எங்களை வெளித்தள்ளாங்கன்னா ஓகே, அது வர்றது தான், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை நாங்கள் விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஓகே, பிஜேபி அது இங்கே திமுக என்பது ஒரு தொழிலாளி விரோத கட்சியா இல்லாட்ட தொழிலாளர் ஆதரவு கட்சியான்ற நிலைப்பாடு 2-3 விஷயங்கள்ல அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துலையும் தொழிலாளர் ஆதரவு போக்கத்தான் அவங்க கடைபிடிக்கணும். அதை மீறி ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னா அது கடுமையான விளைவுகளை அவங்க பின்னோக்க எதிர்நோக்க வேண்டிய வரும். ஓகே சார், ஓகே. ஆமாம், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.